தெரியாது. அவர் சொல்லி அனுப்புனாங்க தான் அவங்க முடிவிட்டு அடிச்சுட்டாங்க. நான் நேற்று நைட்டே வெட்டிட்டு குளிச்சுட்டேன்டா. வட்ட மாட்டேங்கியா கண்ணை மூணு ஒரு வெட்டு போடு. எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணா எல்லாருமே கண்ணை மூணு வெட்டினா கையில் வெட்டணும். இப்பயும் வந்து ஸ்டார்ட் பண்ணாவா? அதுதான் ஸ்டார்ட் பண்ணுங்க. டவுஸ் மட்டும் வந்துடுவேன். இப்பயும் டவுஸ் கண்டா போடணும். பொங்கலுக்கு அவங்க ஹோட்டலில் ஓவர் க்ரௌட் ஆகிடும் போகுது. இல்லை நாளைக்கெலாம் நாளைக்கு ஓவர் வாங்கி போகிறாங்க இவங்களாம் எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாம் தைப்பொங்கல் அதுவும் எல்லாம் இந்த மெரினாலாம் போவாங்க. மெரினாவில் போவாங்க. வீட்டில் தான் செய்ய மாட்டாங்க, வெளியே சாப்பிடுவாங்க. எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அம்மா ஓம் சக்தி மேலே போடும்போது நான் தான் காசு கொடுத்து போய் கிரில்லு வெளியே சாப்பிடுவாங்க. வீட்டில் சாப்பிடுவாங்க, இப்படி சாப்பிடுவாங்க. தோல் உரிணுமா? நீ வெளியே ஐயா வீட்லேயே இது எத்தனை வருஷமாக தான் வரலாம்ண்ணா? வரலாம். ஒரு செருப்பு அதுதான் நான் தள்ளி அவர் கையில் விட்டுருவேன். விட்டு ஆல்ரெடி நானா? ஈஸியாக எடுத்து போகிறேன். கோயிலுக்கு போகிறான்னா தானே யாத்துல ஆறா நின்று போட்டோ ஃபேஸ்புக்கில் போட்டுருக்காங்க. யாரும் ஆற பார்க்கல. வயது அந்த பள்ளியில பாட்டில் விடால ஆட்டு படித்து அதே மாதிரி தான் திருப்பாங்களாம். பம்பையில் போய் இறங்கினாங்களா அன்பு தண்ணி ஒரு படி மேலே ஏறிச்சான். சமைச்சு போல சமையல்கார அவனை மாட்டுண்டா ஒன்றும் அவனுக்கு நீங்க முதல்ல கோயில் கட்டுண்டா சமைச்சு போட முடியல. அவன் அடுப்பு விட்டு அப்படின்னு நவுண்டே முடியாது. அது சொன்ன உடனே சாப்பாடு வந்துச்சு. ஏன்பா ஒரே ஊர் தான்பா. சரிண்ணா எல்லாம் ஒரே ஊர் தான்.
ஊர்ல இருந்து அப்படியே மீன் அவ்வளோ தானே ஆ? மீன் அவ்வளோ கட்டு கட்டிட்டு போயிட்டு அப்படியே அவங்க வந்து பிக்கப் பண்ணி அப்படியே போகணும். ஓகேவா? அண்ணா, குறுக்க போட்டு போட்டுமா எப்படி போய் நீங்கள் போய் நான் போடுறேன், இதான் நல்லா இருக்கும். இது எல்லாமே கொண்டாயிடும் இந்த மீன் ரவுண்டா போட்டா. சரி சரி சரி. கவி கவி சங்கரா மீன் வேணும். கவி கவி சங்கரா மீன் வேணும். கவி சங்கரா மீன் வாங்கிக்கோவா வா. இது நம்ம ரவுண்டா போட்டுருந்தோன்னா இது எல்லாமே கொண்டாகி வேஸ்டாக போயிட்டு. ஆமாம், இப்போ என்ன பண்ணால் இதெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு கழுவிட்டு குழம்பு போட்டு வந்தேன். பயப்படுங்க 2 பேரும் அப்படிதானே? இல்லை முடிச்சுதான் மூத்துண்ணா. ஆமாம்மா. இந்த பக்கம் ஒரு பையன் எடுத்து ஒரு பையன் எடுத்து நமக்கு அதிகமாக இருக்குது. நான் கூட 2 பங்கா நினைச்சேன். இல்லை நீ தம்பி கொடுத்தா இதெல்லாம் பார்த்துங்க, ரத்தம் எல்லாம் விட்டாது. மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. மீன் நல்லா இருக்கு. சாயம். ஆமாம் சாயம். கவி வாங்க வாங்க வாங்க. நான் இப்படி பண்ணுறேன். கவி ஏப்பா அவங்க ஏமாத்தான் கவியாடா, கவி. தப்பாயிடா. அப்படியே ஆ. அவங்க ஏமாத்தலாம் சொல்ல தப்பாயிடா. ஆனால் மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. மீன்லாம் நல்லா போடலாம். இருக்குது. மீன் இல்லை நீங்கள் இது உள்ள இருக்கிறது தெரியும், எனக்கு மீன் பிடிச்சது தெரியும். நம்ம வெட்டுறது மட்டும்தான். நான் மீன் வருது, பாறை மீன் வருது. ஆஹா. தலையை ஃபுல்லாக விட்டுருலாம். டேஸ்ட்டாக போடுப்பேண்ணா. காசாக போடு. ஒரு பாதி மீன் குழம்புக்கும் பாதி மீன் வறுவலும். அதை அப்படியே இருக்கா? ரைட் அப்படியே விட்டு போகுது. இது வெட்டுருமா? நான் 5 மீன் இருக்குது. 2 மீனை குழம்பு போட்டுறேன். இல்லை தலை நிறையா இருக்குல்ல, ஒரு மீன் குழம்பு போடு. ஒரு மீன் போட போகிறேன். தலை வால் இருக்குல்ல. அதாவது நான் குழம்பு ஆ ஓகே ஓகே உங்கள்கிட்ட வெட்டின வெட்டும் அடம்பிடிச்சு வந்துருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. இன்னும் 3 மீன் கிடையாது. நம்ம வாங்கின சின்ன மீன் மீன் பெரிய மீன் கேட்டா மீன் எப்படி இருக்கு? மீன்லாம் பக்கா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு பொதுவாக கண்டமா அது இது கண்டா. அப்போ இது போட்டுரு குழம்பு. அப்போ நம்ம 4 மீனோட இந்த மீனை கொஞ்சம் இதுவாக இருக்கும். ரைட் ஓகே குழம்பு போட்டுரு. ஆமாம். கவி ஏய் அஜய் ஒரு ஷாட் எடுத்துரு. அப்போ ஓகே ஓகேங்களா? போட்டே இருக்கா? பரவாயில்ல, லைட்டு தர லைட்டா.